ரெவிட்டில் ஒரு ஸ்ட்ரக்சரல் மாடல் வித் ஃபூட்டிங், காலம், பீம், ஸ்லாப், அதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலெலாம் எப்படி பண்ணுறது அதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி டெம்ப்ளேட்டில் ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஓகே. ஸோ ஒரு ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டுக்கும் ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட்டுக்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருக்க வியூஸ் தான். ஸோ ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டில் இங்கே ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான், 3D எலிவேஷன் இந்த மாதிரி வியூஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட்டில் ஸ்ட்ரக்சரல் பிளான், ஸோ வியூவில் நமக்கு ஸ்ட்ரக்சரல் பிளான் இருக்கும். எனக்கு இங்கே ஸ்ட்ரக்சரல் பிளானில் டிஃபால்ட்டாக லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு 2 லெவல் இருக்குது. சப்போஸ் இந்த வியூ எனக்கு ஸ்ட்ரக்சரல் வியூவே இங்கே இல்லை அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் பிளான் டெம்ப்ளேட் தான் எடுத்துருக்கிறேன், பட் வேறு ஏதோ டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து இங்கே ஸ்ட்ரக்சரல் பிளான்ஸ்ன்றது இந்த வியூவில் இல்லை அப்படின்னா, அதை வர வைக்கிறதுக்கு இந்த வியூவில் போய் பிளான் வியூஸ், ஸ்ட்ரக்சரல் பிளான். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற 2 லெவலும் இங்கே வந்துடுச்சு. வந்ததுனால திஸ் டயலாக் பாக்ஸ் இதில் எம்டியாக இருக்குது. சப்போஸ் இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் பிளான்ன்றதே வரலன்னா, இந்த டிஃபால்ட் லெவல்ஸ் இங்கே இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நம்ம ஓகே கொடுத்தோம்னா அந்த லெவல்ஸ் இங்கே வந்துடும். ஸோ ஸ்ட்ரக்சரல் பிளான்றது இங்கே இல்லை அப்படின்னா, அதை வர வைக்கிறதுக்கு வியூவில் போய் பிளான் வியூஸில் ஸ்ட்ரக்சரல் பிளான் இங்கே இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா இங்கே வந்துடும். ஸோ இப்போது நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூனிட் செட் பண்ணோம். யூனிட் செட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து UN. அதில் லென்த்தோட யூனிட்டை எம்எம்லேயே கூட வச்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம லேட்டஸ்ட் கீப் இட் இஸ் MM. அண்ட் ஏரியாவோட யூனிட் வந்து அப்போ மெட்ரிக் யூனிட் யூஸ் பண்ண போகிறோம். லென்த்தை வந்து எம்எம்மில் வச்சுருக்கோம். அண்ட் ஏரியாவை ஸ்கொயர் மீட்டர் 2 டெசிமல் பிளேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லென்த்தோட யூனிட்டை அண்ட் ஏரியாவோட யூனிட் பேசிக்காக அது வேணுன்றதுனால அதை செட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் இங்கே அதே யூனிட்ஸில் ஸ்ட்ரக்சரல், இது காமன் பேசிக்கான யூனிட்ஸ். அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக் டு ஸ்ட்ரக்சரல், அதில் பாரோட சைஸ் என்ன, ஸ்பேஸிங் என்ன யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கான யூனிட்ஸையும் இங்கே பார் டயாமீட்டர் எம்எம்மில் இருக்குது. அதே மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஏரியா, கவர் எம்எம்மில் இருக்குது. ஸ்பேஸிங் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எம்எம்மில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக மெட்ரிக் யூனிட் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே நம்ம யூஸ்வலாக இந்த காமன் இது தான் ஓப்பன் ஆகும். அதுலேயே ஸ்ட்ரக்சரல்ன்ற டேப்பில் போய் நம்ம அதுக்கான நமக்கு தேவையான யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த இதுக்கான மெட்ரிக்கில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ரைட். ஸோ இப்போ யூனிட் செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லெவல்ஸ். எப்போவுமே ஒரு ஸ்டெப்பு எந்த வியூவில் போய் பண்ணணும் அப்படின்றதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ லெவல்ஸ் போடணும். அதுக்கு எலிவேஷன் வியூக்கு போகணும். ஏதாவது ஒரு எலிவேஷன் வியூ போய்க்கலாம். இப்போ நான் நார்த்துக்கு போய்க்கிறேன். இப்போ டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிற 2 லெவலும் நமக்கு ஷோ ஆகுது. லெவல் 1, லெவல் 2. இதுக்கான லெவல் டிஃபரன்ஸ் வந்து 3000 mm. நம்ம லென்த்தோட யூனிட் வந்து எம்எம்மில் வச்சதுனால இங்கே நமக்கு எம்எம்மில் காமிக்குது. அது 3 மீட்டர். இந்த லெவல் 1 நம்ம ஃபவுண்டேஷனோட லெவல்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவல் 2 வந்து கிரவுண்ட் பீம், அதுக்கப்புறம் பிளிந்த் பீம், ஃபஸ்ட் ஃப்ளோரோட லெவல், செகண்ட் ஃப்ளோரோட லெவல் அப்படின்னு லைனாக ஒவ்வொரு லெவலாக வைக்கலாம். எனக்கு இப்போது இந்த கிரவுண்டு ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இந்த கிரவுண்டு பீம் வந்து கிரவுண்ட் பீம், கிரேட் பீம் அதோட லெவல் அது வந்து எனக்கு வந்து ஒரு 2 மீட்டர் இருக்கணும் அப்படின்னா, ஸோ இது தான் கீழே வரணும். இது இங்கேயே தான் இருக்கணும். லெவல் 0லேயே தான் இந்த ஃபவுண்டேஷன் லெவல் இருக்கணும். இது தான் கீழே வரணும். ஸோ இதை செலக்ட் பண்ணி இங்கே 2 மீட்டர் 2000 என்ட்ரு பண்ணோன்னா அந்த லெவல் கீழே வந்துடும். ஸோ இது ஃபவுண்டேஷன் லெவல். இது வந்து கிரவுண்ட் பீம் இல்லை கிரேட் பீம் அதோட லெவல். அடுத்து வந்து பிளிந்த் பீமோட லெவல் வைக்கணும். அதுக்கு அடிஷ்னல் லெவல் ஆட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து LL. இங்கே we have 2 ஆப்ஷன், ட்ரா லைன், பிக் லைன். பிக் லைன் வில் பி ஈஸியர். ஸோ பிக் லைன் எடுத்துக்கிட்டு ஆஃப்செட்டில் இப்போ இந்த கிரவுண்ட் பீம்லேருந்து ஒரு 1 மீட்டரில் நமக்கு இந்த பிளிந்த் பீம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்செட்டில் 1 மீட்டர் 1000 mm. அதில் அடுத்த லெவல். ஸோ அடுத்த ஃப்ளோரோட ஒவ்வொரு ஃப்ளோரும் 3 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ 3000.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லெவல், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஸோ இப்படி நமக்கு எத்தனை வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இது ஃபவுண்டேஷனோட லெவல். அதுலேருந்து 2 மீட்டரில் கிரவுண்டு பீம், அதுலேருந்து 1 மீட்டரில் பிளிந்த் லெவல், அடுத்து ஒவ்வொரு ஃப்ளோரோட லெவல், ஒவ்வொன்றுமே 3 மீட்டர். ஸோ இப்போ லெவல் செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கிரிட் லைன். இப்போ நம்மளோட இந்த ஸ்ட்ரக்சரல் மாடலில் நமக்கு வால், டோர், விண்டோ, ஃப்ளோரிங் இதெல்லாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஃபூட்டிங், காலம், பீமு, ஸ்லாப் இதெல்லாம் தான் இருக்க போகுது. ஸோ அந்த காலம், ஃபூட்டிங்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுன்றதுக்கு நமக்கு கிரிட் லைன்ஸ் வேணும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து கிரிட் லைன் போடணும். அதுக்கு ஃபவுண்டேஷனோட லெவல் வந்து இதுதான். ஸோ ஃபூட்டிங்கை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெவல் 1 அங்கே போய் நம்ம கிரிட் லைனை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லெவல் 1ல் போய்க்கலாம். இதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங் லைக் ஒரு ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங் மாதிரி ஒரு பிளான் அதுக்காக மாடல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட் லைன் போடுறதுக்கு GR ஒரு லைன் எடுத்து ஃபர்ஸ்ட் கிரிட் லைன் போட்டாச்சு. இப்போ அடுத்தடுத்த கிரிட் லைன், இப்போ இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ரெசிடென்ஷியல், ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு வீடுனா அங்கே ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும், ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ காலம்ஸ் அங்கே நம்மளோட ரூம் சைஸ் என்னவோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காலமை ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ காலேஜ் ஆர் ஸ்கூல்லலாம் லைனாக காலம் இருக்கும், அடுத்த லைனாக காலம் இருக்கும். ஸோ இதோட கிரிட்ஸை சிம்பிளாகவே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ அடுத்த கிரிட் லைனுக்கு பிக் லைன் எடுத்துக்கலாம். ஒரு 5 மீட்டர் தள்ளி அடுத்த காலம் வரப்போகுது. ஃபஸ்ட்டு கிரிட்லேருந்து அடுத்த காலம் அது வரப்போகிறது வந்து ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ 5000 அடுத்த கிரிட் லைன். அதே மாதிரி ஈக்குவலான ஸ்பேசிங், எவ்ரி 5 மீட்டருக்கு ஒரு காலம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ லைனாக ஒரு 4 காலம் இது இந்த கிரிட் லைன் வச்சுப்போம். இப்போ அடுத்து இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வரப்போகுது. அப்போ அந்த ஸ்டேர் ஹாலுக்கு விட்டு கம்மியாக வச்சுக்கலாம், ஒரு 3 மீட்டர். ஸோ அங்கே அந்த இடத்துல நம்ம விட்டை குறைச்சிக்கிட்டோம். திரும்ப அகெயின் மறுபடியும் லைனாக காலம் வரப்போகுது. ஸோ 5000 அடுத்த கிரிட் லைன், அடுத்த கிரிட் லைன். இந்த சைடு ஒரு 1 2 4 ஸ்பேன் வச்சோம். அதே மாதிரி 4 ஸ்பேன் இங்கேயும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 4 ஸ்பேன் இருக்குது. அடுத்து இங்கே ஸ்டேர் ஹாலுக்கு திரும்ப ஒரு 4 ஸ்பேன் இருக்குது. இப்போ இந்த எலிவேஷன் வியூவை இந்த கிரிட் லைனுக்குள்ளே வருது, அதை வேணால் மூவ் பண்ணி வெளில வச்சிடலாம். இப்போ இந்த கிரிட் லைன்ஸ் போட்டோம். அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் கிரிட் லைனையும் போட்டுடலாம். அகைன் GR ஃபர்ஸ்ட் ஒரு கிரிட் லைன் ப்ளேஸ் பண்ணலாம். அதோட நேம் சப்போஸ் இந்த சைடில் ABC அப்படின்னு மாற்றோன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிரிட் லைன் போட்டாச்சு. அடுத்த கிரிட் லைனும் இங்கேயும் அந்த மாதிரி ஒரு எவ்ரி 4 மீட்டர், இங்கே 5 5 5 வச்சோம். அடுத்து 3, திரும்ப 5 5 5 5ன்னு வச்சோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஒரு 5 மீட்டர் வச்சுக்கிட்டு அடுத்தது எல்லாமே 4 அப்படி ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த கிரிட் லைனுக்கு GR பிக் லைன் எடுத்து ஃபர்ஸ்ட் கிரிட் லைன் மட்டும் ஒரு 5 மீட்டர் 5000. அடுத்த எல்லா கிரிட் லைனும் ஒரு 4 மீட்டரில் வச்சுக்கலாம். ஸோ காலம்ஸ் இங்கே தான் வரப்போகுது. ஒரு 5 ஸ்பேன் 4 மீட்டரில் வச்சுட்டு திரும்ப அகெயின் லாஸ்ட்டாக மறுபடியும் ஒரு 5 மீட்டர் அதில் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இது 5 மீட்டர் 4 4 4 4 4 அகெயின் 5. நான் சிம்பிளாக இப்படி ஒரு கிரிட் எடுத்துக்கிட்டேன். ரைட். ஸோ இப்போ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து கிரிட்ஸை ப்ளேஸ் பண்ணுறது இல்லை, நமக்கு உள்ள ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலிங்லாம் எப்படி கொடுக்கணும் அதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளோட பிளானை சிம்பிளராக வச்சுக்கிட்டோம். இப்படி ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் இந்த கிரிட்டில் தான் நம்மளோட காலம்ஸ் அண்ட் ஃபூட்டிங் வந்து ப்ளேஸ் ஆக போகுது. இப்போ கிரிட்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. டு சம்மரைஸ், இது 5 மீட்டர், இது லைனாக 5 மீட்டர், அடுத்து 3 மீட்டர், திரும்ப லைனாக 5 மீட்டர். இந்த டைரெக்ஷனில் 5, அடுத்த லைனாக 4 மீட்டர், திரும்ப லாஸ்ட்டாக மறுபடியும் 5 மீட்டர். இப்போ நமக்கு இதில் இவ்வளோ காலம் அண்ட் பீம்ஸ் ப்ளேஸ் பண்ணுற இந்த கிரிட்ஸ் இருந்தாலும், இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு செக்மெண்ட் இதில் 4 ஃபூட்டிங், 4 காலம், அதை கனெக்ட் பண்ணி 4 பீம், ஒரு ஸ்லாப். இதை
மாடல் பண்ணி அதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆட் பண்ணுறது, அந்த டீட்டெயிலெலாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிட்டோன்னா அதே மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ இப்போது சப்போஸ் இங்கே இருக்கிற காலம் தான் அதே சைஸ் அதே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் இங்கேயும் இருக்க போகுதுன்னா இதை மாடல் பண்ணிட்டோன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக அதான் வருதுன்னா அப்படியே அரே வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 4 ஃபூட்டிங் 4 காலம், அதை கனெக்ட் பண்ணுற 4 பீம்ஸ் ஸ்லாப், இதை மாடல் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணுறது, அதை பார்த்துடலாம். Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notification bell icon to get instant alerts whenever we post a new video. Hope this video is useful. Thanks for watching. Have a happy learning.